நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா நண்பர் ஒருத்தர் வந்து ஸ்விஃப்ட் எல்டிஐ மாடலில் கார் கீ உள்ளே வச்சுட்டு லாக் பண்ணிட்டார். இது ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, கார் வந்து சென்ட்ரல் லாக்கில் இருந்துச்சு. அப்போ வந்து அவர் கீ போட்டு டிக்கி ஓப்பன் பண்ணி அவரோட ஒரு ப்ராப்பர்ட்டி உள்ளே வச்சுட்டு கீயை வந்து ஸ்பீக்கர் பாக்ஸ் மேலே வச்சுட்டு டிக்கிக்குள்ளே லாக் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அதை வந்து நாங்கள் எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறத தான் வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சோம். என்னாச்சு? கத்தி வச்சு உள்ள லாக் பண்ண முடியல. கத்தி இருந்தால் லாக் பண்ண முடியல. நாங்களும் யூடியூப் வீடியோஸ் பார்த்தோம், நண்பர்கள்கிட்ட கேட்டோம். அவங்க சொன்னதுபடி பார்த்தீங்கன்னா இந்த டோரோட பீடிங்கை வந்து பிச்சை எடுத்துருங்க, அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு இரும்பு ஸ்கேல் வச்சு அந்த லாக்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டோர் ஓப்பன் ஆயிரும் அப்படின்னு தான் சொன்னாங்க. சரி நாங்களும் அதை ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். பீடிங்கை பிச்சுட்டு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ட்ரை பண்ணோம். அந்த ரெசார்ட்டில் இருந்த அண்ணனே ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணார் எங்களுக்கு. அவரே ஸ்கேலில் எடுத்துகிட்டு வந்து ட்ரை பண்ணார். பட் அதுவும் வந்து ஃபெயிலியரில் தான் முடிஞ்சது. ஏன்னா இந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு ஃப்ரேம் மாதிரி வச்சுருந்தாங்க. அது அப்படியே வளைஞ்சு வந்ததுனால அது அந்த லாக்கை கவர் பண்ணிக்கிச்சு. எங்களால் வந்து உள்ள ஸ்கேலை விட்டு லாக்கை ப்ரெஸ் பண்ணவே முடியல. ஸோ அதுக்கடுத்தது வந்து வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு நிற்கும்போது அவர் நண்பர் வந்து காரு கண்ணாடியை உடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணார். சரி ஓகே, இதுக்கு மேலே வழி இல்லை, நம்ம கண்ணாடியை உடைச்சி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவரே வந்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு உடைச்சிடலாம் அப்படின்னு தானே சொன்னார். சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கண்ணாடியை உடைக்க ட்ரை பண்ணோம். இதுக்கு தான் வைப்ரேட் ஆகுதுங்க. அது டோட்டலாகவே வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ ஃப்ரண்ட் கண்ணாடியும் உடஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருந்துச்சு. அதனால் சரி வேண்டாம், அவர் தட்டும்போது வந்து லைட்டாக அந்த கண்ணாடி மூவ் ஆகிறத பார்த்தோம். ஸோ சரி ஓகே, அந்த சைடில் இருக்கிற பீடிங்கை மட்டும் கட் பண்ணுங்கள், ரியரில் அந்த சின்ன விண்டோவில் இருக்கிற பீடிங்கை கட் பண்ணிவிட்டு அந்த கண்ணாடியை நகர்த்த முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணலாம்னு நினச்சோம். அதே மாதிரி வந்து அந்த பீடிங் ஃபுல்லாக கத்தி வச்சு கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நெம்பும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக அது மூவ் ஆச்சு. சரி ஓகே, நம்ம கண்ணாடியை உடைக்காமையே வந்து நமக்கு எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஸோ அப்படியே வந்து நம்ம அந்த கண்ணாடியை மட்டும் பேர்த்து எடுத்துடலாம்னு சொல்லி எடுத்தோம். நான் தான் போவேன். சண்டைக்கு தான் விடுங்க வீட்டுக்கு. கீ பின்னாடி இருந்ததுனால நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துட்டோம். இப்போ அதே கண்ணாடியை வெடி மட்டும் போட்டு மாட்டிக்கலாம் மெக்கானிக் ஷாப் கொண்டு போயிட்டு. நம்ம பசுமை டாக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றிகளுடன் பொன்ராஜ்.